கன்னட அமைப்புகளும் கன்னட ஃபிலிம் சேம்பரும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசியதை பிரச்சனைக்குரியதாக மாற்றுவதை வருத்தமளிக்கிறது. அவர் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் பேசியதை திரித்து கன்னட அமைப்புகளும் கன்னட ஃபிலிம் சேம்பரும் தக் லைஃப் என்ற திரைப்படத்தை தடை செய்திருப்பது உண்மையிலே வருத்தமளிக்கிறது. கன்னட மொழியை அவமதிக்க வேண்டும் என்ற எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சகோதரர்கள் என்று பேசியதை கன்னட அமைப்புகள் உள்நோக்கத்தோடு திரித்து இதை பிரச்சனையாக்குவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்பது வரலாற்று ஆசிரியர்களும் நிரூபித்த ஒன்று. கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் தோன்றியது என்பது வரலாற்று ஆசிரியர்கள் கூறியது. இது நடிகர் கமலஹாசன் என்பவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூறவில்லை. நாம் அனைவரும் சகோதரர்கள், தமிழ் மொழியிலிருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் என்று 5 மொழிகள் திராவிட மொழிகள் என்பது வரலாற்றினுடைய உண்மை. இது சகோதரர்கள் என்று கூறியதை பிரச்சனையாக்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது ஒன்றும் புரியவில்லை. இதை கன்னட மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்களே, அனைத்து மொழிகளும் சமம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டில் வளர்ந்தவர்கள் தமிழர்கள்.